மாதேவா மாதேவா மார்கழி உற்சவம் திருவெம்பாவை. மாதேவா கோழி சிலம்ப சிலம்பும் கூறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும் கோழி சிலம்ப சிலம்பும் கூறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழிதன உறக்கமோவாய் திறவாய் ஆழியானன்புடைமையே ஆமாறுமிவாரோ வாழிதன உறக்கமோவாய் திறவாய் ஆழியானன்புடைமையே ஆமாறுமிவாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனே ஏழை பங்களனையே பாடலோரும் பாவாய் ஏழை பங்களனையே பாடலோரும் பாவாய். பாடல் 8. விளக்கம். பொழுது புலரப்போவதை உணர்த்தும் வகையில் கோழி கூவியதை கண்டு மற்ற பறவைகளும் கூவிவிட்டன. பல இடங்களிலும் 7 துளை கருவிகளை கொண்ட நாதஸ்வரம் எனப்படும் இசை கருவி முழங்கின. வெண் சங்குகளும் ஒலித்தன. ஈடு இணையற்ற சிவபெருமானின் ஒப்பற்ற கருணையை நினைத்து சிறந்த பொருள் நயம் கொண்ட பாடல்களை நாங்கள் பாடினோம். இவை எதையும் நீ கேட்டு பொழுது புலர்ந்து விட்டது என்பதை உணரவில்லையா? அப்படி என்ன ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்துள்ளாய் என் தோழி? ஏன் இந்த தூக்கம் இனியும் உனக்கு? தனது கண்ணினையே பறித்து மலராக இறைவனுக்கு அர்ப்பணம் செய்த திருமாலை போன்று சிவபிரானிடத்தில் அன்பு கொண்டவள் என்று தன்னை கூறிக்கொள்ளும் உனது அன்பு தூக்கத்தின் பால் உள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். உனது தூக்கம் கலைந்த பின்னர் ஊழிக்காலத்தையும் கடந்து நின்ற இறைவனை, உமையம்மையை தனது உடலின் ஒரு பாகத்தில் வைத்துள்ள சிவபெருமானை எங்களுடன் சேர்ந்து நீயும் உனது இதழ் திறந்து பாடுவாயாக என்றனர். மாதேவா மாதேவா மார்கழி உற்சவம் திருவெம்பாவை. மாதேவா